அவரோட செஷன் அட்டென்ட் பண்ணதுல நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு ஒரு ரைம் சொல்லும்போது கூட அந்த வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணுறது, ஒரு டேபிள்ஸ் எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியும், அந்த இதெல்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை நான் பசங்கிட்ட எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன். நல்லா இருந்தது சார், ரொம்ப தேங்க்ஸ். இதை நான் பசங்கிட்ட எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன். நல்லா இருந்தது சார், ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். சாரோடைய செஷன் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால நான் பார்த்துருக்கேன். அப்போ அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ மைண்டில் இருக்கு. அவர்கிட்ட வந்து விரல் வந்து வாய்க்கிட்ட கொண்டு போகக்கூடாது, எல்லாரும் பிடிக்காது. அதே மாதிரி இன்னொரு சொல்லுவார், ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு நாளைக்கு ஆக போகிறாரு, அதுக்கு முதல் நாளே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்து கிளாஸ்க்கே போனார். அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா மறுநாள் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. அவர் அப்படி அவர் நினைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் இருந்தாலும் அந்த பர்ஃபெக்ஷன் வேணும். ஒரு டீச்சர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது 8 வருஷத்துக்கு முன்னால் அவர் சொன்ன விஷயங்கள் இன்னும் மனசில் பதிஞ்சிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேரும்போது எல்கேஜி யூகேஜி மட்டும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ப்ரைமரி, அதுக்கப்புறம் வந்து மேற்கொண்டு படித்து ஹைஸ்கூல் போனேன். அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி. இப்போ ஹையர் செகண்டரி கிட்டத்தட்ட நான் ஒரு 8-10 வருஷம் கிட்ட ரன் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் என்னென்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு தான் வந்து டீச் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் நானே விஜய் மிஸ் கிட்ட போன வருஷமே கேட்டேன், அதுக்கப்புறம் இந்த வருஷமும் கேட்டேன், எனக்கு 6th கொடுங்க, எனக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்க ரொம்ப விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க வந்து சரி அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. உண்மையாகவே ஃபஸ்ட் டைம் வந்து இத்தனை வருஷம் வந்து 11th 12th எடுத்துட்டு சின்ன பிள்ளைங்கிட்ட போகிறோமே, எப்படி வந்து நம்மளுக்கு பார்ப்பாங்க, நான் எப்படி அவங்களுக்கு டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு நல்ல ஒரு பிளேயர் சொல்லி வந்து சார் போட்டிருக்காரு. ரொம்ப நன்றி சார். Up to May 10, 2025, I thought my teaching skill is too good and better, but today I feel ashamed myself because my teaching level is 0 after attending this session. The last syllable of each sentence of a teacher must be audible to students seated at the back of the classroom. May 10, 2025 வரைக்கும் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இதுவா அழிச்ச தருணம் இது. அவர் செக்ஷன் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் நான் எந்த அளவுக்கு கீழே இருக்கேன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எந்த அளவுக்கு இறங்கி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போகணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ ஃபீல் டூ குட். தேங்க்யூ சார். ஒரு டவுட்டு நீங்க பேசுறது இங்க 2வது ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு காரணமா தெரியல. கடைசியில மே 10, 2025 வரைக்கும் என்னோட டீச்சிங் ஸ்கில் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னு நான் நினைச்ச தருணம். ஆனா இன்னைக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்ப லோவா இருக்கு. என்ன நினைச்சு நானே வெக்கப்படுறேன். என்னோட லெவல் வந்து 0 லெவல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டீச்சிங்ல. பிகாஸ் இவ்வளோ மெத்தட் இருக்கா. ஏன்னா நான் பிஎட் படிக்கும் போது எம்எட் படிக்கும் போது இவ்வளோ லெவல்ஸ் வந்து நான் வந்து ஈவன் டீட்டெயிலும் இந்த அளவுக்கு நான் லேர்ன் பண்ணல. பட் இவ்வளோ டீச்சிங் மெத்தடாலஜி இருக்கு, இந்த அளவுக்கு நம்ம இறங்கி போகணும் அப்படின்றத சார் சொல்லி. தென் 8 hours ஐயோ நிக்கணுமே கால் வலிக்குது அப்படின்னா நான் நிறைய தடவை நினைச்சிருக்கேன். சார் டயர்ட் ஆகாம காலையிலேருந்து நின்று கிளாஸ் எடுக்கும் போது இது ஒரு ரோல் மாடலா இருக்கு, எப்படி நம்மளும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கடைசியில இருக்கிறவங்களுக்கு கேட்காது, நீங்க நடுவில் இருந்தாக்க 2 பேருக்கும் கேட்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நலபெருமாள் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, உங்களோட வீடியோ வந்து தான் ஃபஸ்ட் டைம் நான் உங்களை நேரில் பார்க்குறது ஃபஸ்ட் டைம் தான். உங்கள் வீடியோ அப்போ நான் இது பார்க்கல, ஏன்னா நான் லீவில் இருந்தேன்னா இல்லை ஒர்க்கில் மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரில. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கறது. அதே மாதிரி வந்துட்டு இந்த வீடியோலாம் பார்த்தது கூட எனக்கு நிறைய ஐடியா கிடச்சிருக்கு. இப்போது இதெல்லாம் நான் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ப்ளஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் பெஸ்ட்டாக நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணி நான் பேசுகிறப்ப கண்டிப்பாக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். தேங்க்யூ. எல்லா உயிர்களும் இன்பம் எய்திட
As a teacher, whatever you talk, last bench he can. ஸ்டார்டிங்ல அப்படிதான் சார். Mic இருக்கா சார்? Mic. வேண்டாம் இல்ல சத்தப்பட்டு பேசணும். ஏங்க சத்தப்பட்டு பேசணும். எல்லா உயிர்களும் இன்பம் எய்துக. எல்லா உயிர்களும் இன்பம் எய்துக. சத்தமா பேசுறேன். Whatever you talk, last சத்தப்பட்டு பேசணும். எல்லா உயிர்களும் இன்பம் எய்துக. எல்லா உயிர்களும் நோய் தீர்க. இன்னும் சவுண்ட் வைக்கலாம். எல்லா உயிர்களும் இன்பம் எய்துக. எல்லா உயிர்களும் நோய் தீர்க. இந்த காலையிலிருந்து இந்த நேரம் வரை அவர் பேசுவதிலிருந்து நான் அறிந்து கொண்ட ஒரே செய்தி, அவர் கற்பித்தல் பற்றி அநேக செய்திகள் வந்து சொல்லியிருக்கலாம். இந்த காரியங்களை இப்படி பேசலாம், இதனை இந்த முறையிலே நாம் மாணவர்களிடத்திலே பேசலாம் என்றெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் காலையில இருந்து அவர் பேசுகின்ற அந்த மொழியை நான் வந்து நன்கு கவனித்தேன். அவர் பேசுவதிலே இரு மொழிகள் கலந்து பேசினாலும் அதிலே தமிழை அவர் பேசுகின்ற போது கொஞ்சம் கூர்மையாகவே நான் கவனித்தேன். மிகச் சிறப்பாக பேசினார். அவர்களிருந்து நான் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே செய்தி, இடம்பார் அழியில் உயிராய் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், இடம்பை வளர்க்கும் உபயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் சொல்லக்கூடிய பாடல் 724வது பாடலிலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நாம் பிறருக்கு பயனுள்ள வகையிலே அமைய வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு செய்தி, உடலை நன்கு பராமரித்துக் கொள்ள வேண்டும். அதனை அவர் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் வயது என்னவென்று எனக்கு தெரியாது. அநேகமாக ஒரு 80 வயதுக்கு மேலாகத்தான் இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அப்போ அவர் முதலாவது வரியிலேயே அவர் வந்து திருமூலர் அழகாக சொல்லியிருப்பார், இடம்பார் அழியில் உயிரால் அழிவர் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உடலை பராமரித்தால்தான் நாம் எதை பராமரிக்க முடியும்? உயிரை பராமரிக்க முடியும். அவர் வந்து ஒரு 40 வயதிலே அவர் தாறுமாறாக சென்றிருந்தால் நமக்கு அந்த வாய்ப்பு வந்து சேர்ந்திருக்காது. இவ்வளவு அனுபவங்களை நாம் வந்து பெறுகிறோம் என்று சொன்னால் அதற்கு முதலாவது விஷயம், அவர் உடலை அவர் பராமரித்திருக்கிறார். அதன் மூலமாகத்தான் இத்தனை அனுபவங்களை நாம் இந்த ஒரு நாளில நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக அவர்களிருந்து நான் அறிந்து கொண்ட ஒரு செய்தி, முதலில் நம் உடலை நாம் பராமரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது செய்தி, தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்களை மாணவர்களாக மட்டும் பார்க்காமல் நல்ல மனிதர்களாக அவர்களை பராமரிக்க வேண்டும் என்பதுதான் நான் அறிந்து கொண்ட செய்தி. மூன்றாவது செய்தி, மதிப்பெண்ணுக்கு முக்கியத்துவத்தை தராதீர்கள், அவர்களுடைய மதிப்புக்கு முக்கியத்துவத்தை தாருங்கள் என்று அவர் சொன்னது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இந்த 3 செய்திகளை நான் உங்களிடத்திலிருந்து அறிந்து கொண்டேன். இதனை நான் நிச்சயம் என்னுடைய வாழ்நாளிலே நான் வந்து கடைபிடிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் இந்த 3 செய்திகளை நான் உங்களிடத்திலிருந்து அறிந்து கொண்டேன். இதனை நான் நிச்சயம் என்னுடைய வாழ்நாளிலே நான் வந்து கடைபிடிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் அறிந்து கொண்டேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிய மாலை வணக்கம். சார் ஒன்று சொன்னாரு, நான் ஓல்டஸ்ட் டீச்சர்னு ஒரு வார்த்தை சொன்னார். யங்கஸ்ட் டீச்சர்னு இவர் தான் சொன்னார். நம்மளாம் ஸ்டெப் மேல ஏறப்பெல்லாம் போவோம், நடப்பா 2-3 இறங்குறோம் அப்படிப்பா. இவரு தயங்காம ஒருத்தர் மட்டும் வேலை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடான்னு ஓடியாடுறாருன்னு வெரி இன்ஸ்பயரா இருந்தது. சரி, நம்ம ஐயா சொன்னதுல இருந்து நிறைய பார்த்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்மலாம் படிக்கிறப்போ நம்ம பிஎட்லேயே சொல்லி கொடுப்பாங்க டீச்சர்னா எப்படி இருக்கணும் சமுதாயத்தில். நம்ம வீட்டில் கூட ஒவ்வொரு செயல் பண்ணுறப்போ கூட டீச்சர் நம்ம எல்லாமே அப்படிதான் பண்ணோம். இப்போ வெளியில் போனாலும் யார்கிட்ட பேசுறதுனாலும் 1 நிமிஷம் பேசுகிறப்போ நம்ம எந்த பொசிஷனில் இருக்கிறோம் பார்த்து பேசுவோம். ஸோ நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பொறுத்து தான், நம்ம எடுக்கிற ஸ்டாண்டர்ட் பொறுத்து தான். நம்ம டீச்சர் தான் அப்படி போவோம்.
உள்ள போனோடனே மேனேஜ்மெண்ட் உள்ள போனோடனே ஒரு 10th பையனோ 11th 12th நம்மளோட எண்ணம் ஃபுல்லா அவனை பாஸ் பண்ண வைக்கணும், மார்க் எடுக்க வைக்கணும். அப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளை பத்திலாம் யோசிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஐயாவோட செஷன் தான் நம்ம டீச்சர் இந்த சொசைட்டில முக்கியமான ஆளு. வி ஆர் நாட் காப்பிரைட்டர், வி ஆர் கிரியேட்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை அடிக்கடி மைண்ட்ல ஓடி இருக்கும். ஸோ இவரோட அனுபவத்தை ஃபுல்லா ஒரு 90 வயசு கிட்ட அனுபவத்தை நல்ல பெருமாள் ஐயா அவரோட அறிவை நல்லா நம்மளுக்கு இந்த ஒரு நாள்ல வாரி வாரி கொடுத்துருக்காரு. ஏப்போ இதுல ஒரு முக்கியமான ஹைலைட்டா ஒன்று சொன்னு பாத்தீங்கன்னா, காலையில இருந்து எடுக்கிறாரு, ஒரு ட்ரைனர் மாதிரி நம்மளை யாரும் ட்ரீட் பண்ணல. அப்பயே இவர் எவ்வளவு பெரிய டீச்சரா இருந்திருப்பாரு, எவ்வளவு ஒரு டீச்சரோட உணர்வுகள் எல்லாம் புரிஞ்சிருப்பாரு. அவரோட வாழ்நாள்ல இருந்து அதை இன்ச்சு பை இன்ச்சா தெரிஞ்சுக்கலாம். அது ஸோ அது மட்டும் கிடையாது, வி ஆர் அப்டேட்டடா இருக்கு. லாஸ்ட் டைம் இவர் பார்த்த வீடியோ எல்லாம் பார்த்துப்போம். நம்ம இன்ஸ்டால நம்ம படிக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குமோ அதை விட பார்த்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். லேட்டஸ்டா வந்த வீடியோ எல்லாம் கூட அப்டேட்ல வச்சிருக்காரு. லாஸ்ட் இயர் கூட வந்த இவர் நிக்கி ஓவசிக் அப்படின்னு சொல்லி அவர் காலம் கையாட கை கிடையாது. லாஸ்ட் இயர் வந்து ஆந்திராவில் வந்தார். அந்த வீடியோ லிங்க் வந்து அவர் சொல்லுவார், நோ ஹேண்ட்ஸ் நோ லெக்ஸ் நோ ஒரிஸ் அப்படின்னாரு. கையும் கிடையாது, காலம் கிடையாது, கவலையும் கிடையாது சார். அவரோட இன்ஸ்பிரேஷன் அது இன்ச் பை இன்ச் ஒரு டீச்சர் எப்படி எல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ண முடியும், ஒரு மோட்டிவேட் பண்ணி ஒரு டீச்சர் என்ற ஒரு நிலையை உணர முடியுன்றது இன்ச் பை இன்ச் சொல்லியிருக்காரு. உண்மையிலே உங்களோட செஷன் ஃபர்ஸ்ட் செஷன் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னு நான் ஆன்லைன்லாம் பார்த்துருக்கியா, உண்மையிலே நன்றியா ரொம்ப.